காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. கழுகு பார்வை நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. ஹர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டது, இப்போது மூடப்பட்டிருக்கின்றது. மூடப்பட்ட பின்னணியில் என்ன இடம்பெறுகிறது, என்ன இடம்பெறப் போகிறது என்கின்ற பல கேள்விகள் எல்லோரிடமும் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால், அமெரிக்கா தனது துறைமுகங்கள் முற்றுகையிடுவதை நிறுத்தும் வரை ஹர்முஸ் நீரிணையை திறக்கப் போவதில்லை என்று உத்தியோகபூர்வமாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை தேதி நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் தெஹரான் உறுதியாக தெரிவித்திருக்கின்றது. ஹர்முஸ் நீரிணையில் ஈரானுடைய திட்டமாகவும் உத்தியாகவும் இருக்கக்கூடியது என்னவென்று பார்க்க போனால், அதிவேகம் கொண்ட தாக்குதல் படகுகளின் திரள் மையமாக அது காட்சியளிக்கின்றது. அந்த இடத்திலே ஈரான் தாக்கக்கூடிய வல்லமையில் இருப்பதாக ஈரானின் கடற்படை கூறுகின்றது. எப்படி கடற்படை, அழிக்கப்பட்ட கடற்படை இப்போது இருக்கின்றது என்று கூறுகின்றீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால், அழிக்கப்பட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் கூறினார். ஆனால் அவை நடைமுறை இல்லை என்கின்ற கருத்து அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு கருத்து கூறப்படுகிறது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையால் IRGC-யால் இயக்கப்படும் சிறிய வேகமான தாக்குதல் படகுகள் மிகவும் சிறப்பாக ஹர்முஸ் நீரிணையில் தொடர்ச்சியாக வலம் வந்த வண்ணம் தான் உள்ளன. கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சுரங்கங்களில் இருந்து அவை வெளிவருவதும் மீண்டும் உள்ளே செல்வதும், அவை செல்லுகின்ற பாதையை தாக்குகின்ற போது இன்னும் ஒரு வழியால் அவை மீண்டும் வெளியே வருவதும் கடல்களில் வலம் வருகின்ற ஒரு போக்கு இருப்பதாக அமெரிக்கா அச்சமடைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது அவை எதிர்காலத்தில் தாக்குதல் நடத்துகின்ற போக்கில் தற்கொலை படகுகளாக மாறினால் கூட அச்சம் நிலவுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. காரணம், ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் இறுதி சந்தர்ப்பத்தை முறையாக பயன்படுத்த போகிறோம் என்பதை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இறுதி என்று கூறப்படுவது அமெரிக்காவுக்கு வைக்கக்கூடிய ஒரு மிக பொறியாக பார்க்கப்படுகிறது. இந்த படகுகளினுடைய சிறப்பம்சம், அதாவது ஹர்முஸ் நீரிணையை என்ன தைரியத்தில் ஈரான் மூடியது, எந்த தைரியத்தில் அமெரிக்கா திறந்ததை ஈரான் மூடியது, ஈரானிடம் இருக்கக்கூடிய பலம் என்ன, அமெரிக்கா கூறுவது போன்று கடற்படை இழந்திருக்கின்றது, விமானப்படை இழந்திருக்கின்றது, எப்படி ஒரு நீர்ப்பகுதியை இவர்களால் கையகப்படுத்த முடியும் என்கின்ற பல கேள்விகளுக்கு ஒரு சில துல்லியமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால், விரைவாக நிறுத்தப்பட்டுள்ள அந்த படகுகள் பாதுகாப்பாக தாக்கிவிட்டு மிகவும் வல்லமையோடு திரும்பக்கூடிய சிறப்பு சக்தி பெற்ற ஒரு படகாக கூறப்படுகிறது. கூட்டமாக தாக்கும் உத்திகளை உருவாக்கப்பட்டதல்ல, அவற்றை கண்காணிப்பதும் குறிவைப்பதும் கடினம் என்று கூறப்படுகிறது. அவை கூட்டமாகவும் வராது, அவை திடீரென்று பல கூட்டங்களோடு இணைந்து தாக்குதல் நடத்தாது, திடீரென்று வரும், திடீரென்று தாக்குதல் நடத்தும், திடீரென்று பின்வாங்கும் என்றுதான் கூறப்படுகிறது. அமெரிக்க படைகள் ஈரானின் கடற்படை சொத்துக்களை குறிவைத்து தாக்குவதாகவும் அதன் கண்ணிவடி பதிக்கும் திறன்களை அழித்து விட்டதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் கூறியிருந்தார். ஆனால் இந்த சிறிய படகுகளை தொடர்ந்து இயக்கி வருகின்றன. போர் நிறுத்தம் அமலில் இருக்கலாம், ஆனால் ஹர்முஸ் நீரிணை என்பது மோதலின் உச்சமாகவே இப்போது இருக்கின்றது. அங்கு ஈரானும் அமெரிக்காவும் வான்வழி தாக்குதல் மூலம் அல்லாமல் கட்டுப்பாட்டு அழுத்தம் மற்றும் கடலில் தினசரி மோதல்களும் இன்னும் நேரடியாக ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இரண்டு தரப்புகளிலும் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. பெரிய அளவில் பாதிப்பில்லை. கண்ணறி தூரத்தில் இந்த தாக்குதல் இடம்பெறுவதாகத்தான் கூறப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது ஒரு மிக மோசமான சூழ்நிலை என்றுதான் எல்லோரும் வர்ணிக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்புக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி, இன்னும் ஒரு அதிர்ச்சி கிடைக்கப்பட்டிருக்கிறது. வாஷிங்டன் ஒட்டுமொத்த உலக எண்ணெய் சந்தையையும் மிரட்டி பணிய வைக்கும் என்று நினைத்ததன் விளைவாக பெட்ரோ டாலர் முறை நிகழ் நேரத்தில் சரிந்து விழுவதை பார்க்க எல்லோருக்கும் வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது. ஈரானிடமிருந்து பெறப்பட்ட எண்ணெய்களுக்கான பெறுமதியை முதன்முறையாக இந்தியா யுவானில் செலுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் தற்போது அவர்களுக்கு எதிராகவே பலவீனமாக மாறி இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் இதனை அமெரிக்காவும் ஏற்றுக்கொள்ளாது. அமெரிக்க சார்பான அல்லது அமெரிக்க விரும்பிகளும் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது வெறும் வார்த்தையும் மட்டுமல்ல, இது ஒரு அமெரிக்காவின் நிதி ஆதிக்கத்தின் மையத்திலேயே தொட்டு நேரடியாக சீண்டி பார்த்த ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படுகிறது. உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவின் நிலைமை என்பது எப்படி இருக்கிறது என்றால், தங்கள் பொருளாதார சக்கரத்தை சுழலை செய்ய இனி அமெரிக்க டாலர் தேவை இல்லை என்கின்ற ஒரு நிலையை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டதாம் இந்த உலகம். அல்லது அதனை நோக்கிய ஒரு நகர்வுக்கு சீனா
ஈரானை வைத்தே அதனை தயார்படுத்தி விட்டதா என்கின்ற சந்தேகம் மட்டுமல்ல, அது வெளிப்படையாக தெரிகின்றது. அமெரிக்கா முதன்மை, அதாவது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று இருந்த சூழ்நிலை மாறி மிக விரைவாக அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கின்றது. இப்போதெல்லாம் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவிலிருந்து விலகி இருக்கிறது. அமெரிக்க சார்பான நாடுகள் என்று இஸ்ரேலை தவிர கடந்த காலங்களில் அமெரிக்காவின் பின்னால் அணிவகுத்த எந்த ஒரு நாடும் இல்லாத சூழ்நிலையில் ஒட்டுமொத்தத்தில் சீனா எதிர்பார்த்தது போன்று இந்த யுத்த களம் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு பெரும் ஆபத்தான களமாக மாறியிருக்கின்றதா. ஈரானில் கடற்படை விமானப்படை இழக்கப்பட்டது என்று கூறியது போன்றுதான் அமெரிக்காவினுடைய எல்லா செய்திகளும் இருக்கின்றன. இப்போது தனிமைப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி அமெரிக்கா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இது சில வேளை மாறலாம் அல்லது இது மாற்றமடையாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நிலைமை என்பது மிக மோசம் என்றுதான் சர்வதேச வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள். காரணம், இப்போது யுவானில் இந்தியா செலுத்திய இந்த பணம் என்பது ஒரு பெரும் ஒரு அச்சமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அல்லது இப்போது இருக்கக்கூடிய போர் நிறுத்தம் தொடர்பில் ஈரானினுடைய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக இருக்கக்கூடிய பாகர் கலிபாப் அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை மற்றும் தற்போதைய பரிட்டமான சூழ்நிலை குறித்து அரச ஊடகம், அதாவது ஈரானியன் அரச ஊடகத்தில் அவர் கூறிய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. இப்போதுதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது அவருடைய விருப்பம், அது ஈரானின் விருப்பம் அல்ல, எமது விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் அல்ல, எம் நாட்டினுடைய குடிகளின் மக்களின் எதிர்காலம் தொடர்பான விருப்பமே எமது விருப்பம். இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கு நீண்ட தூரம், மிக தூரம் அதிகமாக இருக்கின்றது. இருப்பினும் இருதரப்புக்கிடையே இன்னும் நம்பிக்கை இருப்பதாகவும் இறுதி ஒப்பந்தத்தை பற்றி விவாதிக்கும் நிலைக்கு இன்னும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கவில்லை, அவற்றை தூக்கி நகரவில்லை. ஈரான் சபாநாயகரின் இந்த கூற்றானது டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்போது அவர் எழுந்தவுடன் இன்னும் ஒரு கருத்தை மாறி சொல்லுவார். இந்த சூழலை முற்றுமுழுதாக மாற வைத்து அல்லது நிலைமையை மோசமாக்கியது டொனால்ட் ட்ரம்ப் தான் கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஹர்முஸ் நீரிணை என்பது தன்பாட்டில் இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் மூடினார், இப்போது அதனை நிரந்தரமாக ஈரான் மூடி இருக்கிறது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் விடயத்தில் அமெரிக்கா பயங்கரமான ஒரு பதட்டத்தில் இருக்கின்றது. இதெல்லாம் தொடர்ந்து கூட சரியுமாக இருந்தால் அல்லது இந்த நிலைமை மோசமாக இருந்தால் ஐரோப்பாவுக்கான விமான எரிபொருளிலும் கூட பெரும் நெருக்கடி இருக்கின்றது. ஈரான் இதனை திட்டமிட்டுத்தான் இதனை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கூற்று இப்போது பரவலாக பேசப்படுகிறது. ஈரான் அமெரிக்கா பேச்சின் போது மூவருடைய பேர் அதிக அளவில் பேசப்பட்டதாக எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். நாமும் இந்த தளத்தில் கூடுதலாக பேசியிருக்கின்றோம். 3 உலக தலைவர்கள் என்றுதான் அவர்களை ஈரானை பொறுத்தவரையில் கூறுகின்றார்கள். அவர்களின் தொழில்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகளை பற்றியும் அவரிடம் இருக்கக்கூடிய தனித்திறமைகளை பற்றியும் சர்வதேச ஊடகங்கள் சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. ஈரானினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய பெசஸ்கியான் அவர்கள் ஈரானில் மிகவும் தலை சிறந்த இதய சத்திர சிகிச்சை நிபுணர் என்று கூறப்படுகிறது. உயிரை காப்பாற்றுகின்ற அறுவை சத்திர சிகிச்சை அரங்கில் அவர் அதிக அளவில் காட்சி கொடுப்பதாகவும் ஒரு ஆபத்தான கட்டத்தில் மக்களுக்கு பல சத்திர சிகிச்சைகளை ஜனாதிபதியான பின்னரும் செய்ததாக கூறப்படுகிறது. 2வது இடத்தில் இருப்பவர் வெளிவிவகார அமைச்சர் அராக்சி அவர்கள். அவருடைய செல்வாக்கு நாடு முழுவதுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலும் பரவி இருக்கின்றது. இவர் ஒரு முனைவர் பட்டம் பெற்ற சிறப்பு தேர்ச்சி உடையவர் என்று கூறப்படுகிறது. சிறந்த வியூக வைப்பாளர். சர்வதேச அளவில் பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவருடைய பட்டங்கள் நிறைவு செய்ததாக கூறப்படுகிறது. நிதித்துறையில் ஒரு வல்லுநராக இருக்கக்கூடியவர். அமெரிக்காவிடம் சரணடையாமல் இன்று வரைக்கும் வியூகத்தை கச்சிதமாக வகுத்து ஹர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் விதத்திலும் ஈரானிய வெளியுறவு அமைச்சரின் பெயரே இப்போது உலக அளவில் பேசப்படுகிறது. அவர் ஒரு சிறந்த கொள்கை வகுப்பாளர் என்பதற்கு அவருடைய நடைமுறைகளும் அவருடைய வெளிப்பாடுகளும் தான் ஆதாரம் என்று கூறப்படுகிறது. 3வது இடத்தில் நாடாளுமன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் ஹலீப் அவர்களைத்தான் கூறுகின்றார்கள். சொல்ல போனால் இவர் ஒரு புகழ்பெற்ற விமானி என்றும் கூறப்படுகிறது. பேச்சுக்கு சென்ற அவர்களின் சிறப்பு விமானத்தை இவர்தான் செலுத்தி சென்றார் என்கின்ற தகவலும் இப்போது ஈரான் தரப்பால் ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது நிதியியல் துறையில் மிகவும் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர். அவருடைய ஒரு சமூக வலைத்தள பதிவே பல நிதி தொடர்பான முடிவுகளை சர்வதேச அளவில் மாற்றிக்கொண்டிருக்கின்றது. இவ்வாறான பல கொள்கை வகுப்பாளர்களோடு தான் ஈரான் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது. இந்த களம் எப்படி இருக்க போகிறது? இந்த களம் ஒட்டுமொத்தத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு சோதனை காலமாகத்தான் இருக்க போகிறது. இது அமெரிக்காவுக்கு எதிரான கருத்தல்ல. தனக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பகுதியில் வெல்வது அல்லது அதனை முடக்குவது, அதனை கைப்பற்றுவது என்பது
அசாத்தியமானது. இந்த சூழ்நிலையில் தான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை மாறி இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் முதன்முறையாக யுவானில் செலுத்தி இருக்கிறது. அமெரிக்கா தனித்து விடப்பட போகின்றதற்கான அறிகுறிகள் மிக திட்ட தெளிவாக தெரிகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது. கழுகு பார்வையில் நீங்கள் அறிந்திராத மிக முக்கியமான புதிய தகவல்களை உங்களுக்கு வழங்கி கழுகு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.